நிறைய பேருக்கு திருமணம் அமையறதே ஒரு சிறப்பு பிரச்சனையா இருக்கும். எனக்கு திருமணம் அமைஞ்சும் எப்படி அமையுதுன்னு தெரியாதுங்க. நான் வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணுவேங்கிறது நிறைய பேருக்கு மைண்ட் இருக்கும். அப்போ இந்த காலத்துல வந்து லவ் மேரேஜ்ங்கிறது ஒரு பிரச்சனையே இல்லாம போயிடுச்சு. நிறைய பேர் லவ் மேரேஜ்ங்கிறது வீதிக்கு வீதிக்கு தெருவுக்கு நிறைய பேர் வீதியில் 2 பேர் லவ் மேரேஜ் பண்றதுங்கிறது ஒரு சர்வசாதாரண விஷயமா போச்சு. இன்டர்காஸ்ட் மேரேஜ்ங்கிறது சர்வசாதாரண விஷயமா போச்சு. அப்போ இந்த டைமுக்கு இந்த மாதிரி அட்வான்ஸா பார்க்கணும். யாருக்கெல்லாம் லவ் மேரேஜ் நடக்கும், அதில் யாருக்கெல்லாம் லவ்ல ப்ராப்ளம் நடக்கும், லவ் பண்ணி ஃபெயிலியர் தான் ஆகும், லவ் பண்ணி மேரேஜ் நடந்தா யாருக்கு அதிகமாக யோகமா கல்யாணத்துக்கு அப்புறம் சிறப்பா வாழ்வாங்க, யோகமா வேலை செய்வாங்க, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சிறப்பற்ற தன்மையா வாழ்க்கை இருக்கும். இப்படிங்கிற மாதிரி கல்யாண சமாச்சாரத்துல காதல் நடந்து திருமணம் நடக்குமா இல்ல காதல் ஃபெயிலியர் ஆகுமாங்கிற டோட்டல் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு காதல் எப்படி பண்ணலாங்கிற நேச்சுரலான விஷயங்களும் நிறைய நான் சொல்றேன். அப்போ அது வந்து தப்பா நிறைய ஒரு என்ன சொல்றது எதுவுமே ஒரு 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 இதா இல்லாம வந்து இந்த பையன் நல்ல பையனா நல்ல பையன் இல்லையா இது எப்படிப்பட்ட பையன் கூட தெரியாமையே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்ணி ஏமாந்து போறாங்க. அப்போ ஏமாந்ததுக்கு அப்புறம் என்னை இப்படி ஏமாத்திட்டான் அப்படிங்கறதெல்லாம் இருக்குது. சரி, முதல்ல வந்து ஒருத்தர் வந்து காதல் திருமணம் பண்றதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, காதல் ஸ்தானங்கிறது 5ஆம் இடங்க. ஓகேங்களா? காதலை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன். ஓகேங்களா? அப்போ புதன் சுக்கிரன்ங்கிறது காதல் குறிப்பா, ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா போககாரகன். அப்போ 2 பேர் சேர்ந்து ஜாயின் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இப்படி ரோட்ல ஒரு பையன் போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தான்னு வச்சுக்க, நான் கல்யாணம் பண்ண இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்டா அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஈர்ப்பு, ஒரு போகம், ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு மாறுகிறது இல்லை. அப்போ 5ஆம் அதிபதிங்கிறது 5ஆம் இடம் வந்து காதலை குறிக்கக்கூடியது, 7ஆம் இடங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தை குறிக்கக்கூடியது. அப்போ 5 காதல் 7 கல்யாணம், 5 7 யாரோட ஜாதகத்துல சம்மந்தம் இருக்குதோ அவங்கள காதல் திருமணம் நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் மட்டும் சம்மந்தம் இருந்தா வெறும் காதல் மட்டும்தான் இருக்கும், கல்யாணம் நடக்காது. 5ஆம் இடத்தோட 7ஆம் இடமும் சம்மந்தம் பெற்றால் மட்டும்தான் காதல் திருமணம் முடியும் அப்படிங்கிற இந்த மார்க்கம் கிடையாது. அப்போ அதே ஜாதகத்துல 5 7 சம்மந்தம் இல்லைனாலும் சுக்கிரனும் ராகு புதன் எல்லாம் நல்ல நிலையில் இருந்தாலும் காதல் திருமணம் நடக்கும். சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெறது, ராகு வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெறது, ராகு சுபகங்களால மீட் பண்றது, புதன் ஆட்சி உச்சம் பெறது, இவங்களுக்கு காதல் திருமணம் நடக்குங்க. ஏன்னா புதன் வந்து காதலை குறிக்கக்கூடிய கிரகம், சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா லௌகீக கிரகம், காதல் திருமணம் எல்லா விஷயங்களும் காதல் காமம் கல்யாணம் எல்லா சமாச்சாரம் குறிக்கக்கூடிய சுக்கிரன். அப்போ இந்த விஷயத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ சம்பந்தம் 5 7 சம்பந்தம் அப்படின்னா ஒரு சில டேம்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், இதெல்லாம் சம்பந்தம் நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கங்க. 5ஆம் அதிபதி 7 இருக்கிறது, 7ஆம் அதிபதி 5ல இருக்கிறது, 5 7ஆம் அதிபதி 2 பேர் சேர்ந்து எந்த இடத்துல எந்த ஸ்தானத்துல வேணா இருக்கிறது, 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி சாரம் பெறது, 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சாரம் பெறது, 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை உட்கார்றது. இப்போ பரிவர்த்தனை யோகம் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் வீட்லயும் 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்லயும் உட்கார்றது வந்து பரிவர்த்தனை யோகம். அப்போ பரிவர்த்தனை யோகத்தை பத்தி தனியா ஒரு வீடியோ வேணா நான் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி டேம்ஸ் இருக்கணும். 5 7 வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து இருக்கிறது, இல்ல 5ஆம் தேதி 7ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் தேதி 5ஆம் இடத்துல இருக்குது, 5 7 பரிவர்த்தனை உட்கார்றது, 5 7 இப்படி இருந்து சம்மந்தம் இருந்து அது லக்னாதிபதியோடய சம்மந்தம் இருந்தா கண்டிப்பா அந்த தசாபுத்தியில காதல் திருமணம் கை கொடுக்குங்க. அப்ப கல்யாணம் பண்ணக்கூடிய டைம்ல 23 வந்து 32 வயசு வரைக்கும் இந்த கிரகங்களின் தசாபுத்திகள் சம்மந்தம் பெற்றா 5 7 சம்மந்தம் இருந்து கண்டிப்பா காதல் திருமணம் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது நீங்க அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணீங்கன்னா மேடை வரைக்கும் போய் கூட நின்று நான் லவ் பண்ண பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், லவ் பண்ண பையன் தான் எனக்கு வேணும், அவனை மாதிரி நல்ல பையன் நீங்க தொலைவனாலும் கிடைக்காதுங்கிறது. அப்பா அம்மா வந்து முதல்ல வந்து நமக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, இந்த பொண்ணு வந்து முதல்ல லவ் பண்ணுதான், முதல்ல எல்லா பேரண்ட்ஸ் வந்து பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் வந்து ஃப்ரெண்ட்லியா பழகி பேசி பாருங்க என்ன மாதிரி இருக்கு. ஏன்னா வந்து இப்ப உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ்ங்கிறது சர்வசாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதை தெரியாம இன்னமும் பழங்காலத்துல மாதிரியே நான் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணும், நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பையனையும் வந்து நிறைய பேர் மாத்திர பேரண்ட்ஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அதெல்லாம் இனியெல்லாம் வந்து அப்படிலாம் மாற்ற முடியாது. அவங்களுக்கு என்ன தலையெழுத்து இருக்குதோ அவங்களுக்கு என்ன மாதிரி லைஃப் அமையுமோ அதுதான் அமையும். அதனால வந்து இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து வயிற்றுல ஒரு குழந்தை உருவாகும் போது நிச்சயிக்கப்பட்டது. அப்போ அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்கும், இந்த பொண்ணுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, இந்த பையனுக்கு லவ் மேரேஜ் நடக்குமா, இல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா இது சிறப்பா இருக்குமா இல்லைங்கிறதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஜோசியத்தை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க பையன் பொண்ணைய வந்து நீங்க மீடியம் பண்றது சிறப்பு. நான் சொல்றதா நீ கேட்கணும், நீ சொல்றதா நான் கேட்கணும், அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம் வெடிக்கும். அப்புறம் அப்பா பையன் அப்பா பொண்ணுக்கெல்லாம் வந்து குடும்பத்துல வந்து தகராறுகள் தான் நடக்கும்.
ஏன்னா காதல்னால மிகப்பெரிய தகராறுகள் நடந்து நிறைய விஷயங்கள் செய்தியில நீங்க பாக்குறீங்க. அந்த மாதிரி போகாம அது யாருக்கு போகும்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப 5, 7 சம்மந்தப்படாம 5ல பாவகங்கள் இருந்து சுபகிரகங்கள் பார்க்காம 5ல சனி, ராகு, கேது, 6, 8, 12 அதிபதிகள் 5ஆம் இடத்துல உட்காந்து அது 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த திருமணம் காதல் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் பெரிய ப்ராப்ளம் நடக்கும். இல்ல அந்த அவங்களுக்கு காதல் திருமணம் நடக்காமயே லவ் ஃபெயிலியர் ஆகும். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா தெரிஞ்சுக்குங்க. அப்போ 5ங்கிறது காதல், 7ங்கிறது கல்யாணம். 5, 7 சம்மந்தம் உங்க ஜாதகம் இருக்குதா அப்படிங்கிறது நீங்க தெளிவா கமெண்ட்ஸ்ல கொடுங்க, நான் சொல்றேன்.